الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ومن يعص الله ورسوله فإن له نار جهنم خالدا فيها أبدا யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றாரோ நிச்சயமாக அவர் வெற்றி பெற்று விட்டார். யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றம் செய்து இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றாரோ நிச்சயமாக அவர் நரக நெருப்புக்கு சொந்தக்காரராக மாறுவார் என்ற அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை வசனங்களை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எச்சரிக்கை செய்தவளாக, ஒட்டுமொத்த உலகத்திற்குமே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த மார்க்கம் எது என்று சொன்னால் இஸ்லாம் மட்டும்தான். இந்த உலகத்திலே ஏராளமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் சித்தாந்தங்களும் இருக்கின்றன. ஆனால் அந்த எல்லா கொள்கைகளும் மனிதன் வாழ்வதற்கான அத்தனை வழிகாட்டல்களையும் வழங்கிவிடவில்லை. இஸ்லாம் மாத்திரம்தான் மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரையில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் அழகான வழிகாட்டல்களை வழங்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே எங்களால் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும், இஸ்லாம் மாத்திரம்தான் மனித சமூகத்திற்கு ஏற்ற மார்க்கம், மனித சமூகத்துக்கு ஒட்டுமொத்த ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் என்று எங்களால் தைரியமாக சொல்லிவிட முடியும். ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹ்வினிடத்திலே இருந்து வந்த மார்க்கம். இந்த மார்க்கம் உங்களுக்கோ எனக்கோ சொந்தமான மார்க்கம் அல்ல. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் ஒரு இடத்திலே, அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தஆலா என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஆக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கடைபிடித்திருக்கின்ற இந்த சித்தாந்தம், இந்த இஸ்லாம் யாருடைய மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய மார்க்கம். எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற வல்லவன் அல்லாஹ்வினுடைய மார்க்கம் தான் இந்த இஸ்லாம். ஆக இந்த மனிதகுலம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒட்டுமொத்த வழிகாட்டல்களையும் அல்லாஹு தஆலா இந்த கொள்கை மூலமாக எங்களுக்கு சொல்லி இருக்கின்றான். நாங்கள் இதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே பலர் சொல்லலாம், நாங்கள் தான் ஒழுக்கத்தை சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் தான் ஒழுக்கவியலாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இஸ்லாம் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது என்று எங்களால் சொல்ல முடியுமே என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னர், அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னர் உள்ள ஐயாமுல் ஜாஹிலியா காலம், அந்த காலம் எப்படிப்பட்டது நாங்கள் எல்லாம் பல நிகழ்ச்சிகளிலே பல பயான்களிலே கேட்டிருப்போம். கஅபாவை ஆண்களும் பெண்களுமாக நிர்வாணமாக வலம் வந்த காலம் அது. மதுவிலும் மாதுவிலும் ஆண்கள் எல்லாம் திளைத்து நின்ற காலம் அது. யாரை வேண்டுமானாலும் யாரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வாழ்ந்த காலம் அது. இப்படித்தான் குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு வரையறை இல்லாத காலம் அது. எப்படியாயினும் வாழ்ந்து கொள்ள முடியும் என்று மனம் போன போக்கிலே வாழ்வதற்கும் உலக இன்பங்களை நோக்கி செல்லக்கூடிய அளவிலே அந்த வாழ்க்கை திட்டம் இருந்தது. இப்படித்தான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு வரையறை அந்த வாழ்க்கையில இருந்து விடவில்லை. நாங்கள் ஹதீஸ்களை படிக்கின்ற பொழுது தெரிகின்றது, அன்றைய அரேபிய சமூகத்திலே எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு மேலே ஒரு கொடிக்கம்பும் நடப்பட்டிருக்கும். இந்த கொடி எதற்கான அடையாளம் என்று சொன்னால், அங்கே நடத்தை கட்ட பெண் இருக்கிறாள் என்பதற்கான ஒரு அடையாளம். எந்த ஆண் வேண்டுமானாலும் அந்த வீட்டுக்கு சென்று வரலாம் என்ற ஒரு நிலைப்பாடு. அங்கே இருந்த திருமண முறை, ஐயாமுல் ஜாஹிலியாவிலே இருந்த திருமண முறையை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு பெண் எத்தனை ஆண்களை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம், எந்த ஆணோடு வேண்டுமானாலும் அவள் இருந்து கொள்ளலாம். அவளுக்கு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால், அதை அந்த குழந்தை யாருடைய முகச்சாயலில் இருக்கின்றதோ அவரை அந்த பெண் தந்தையாக குறிப்பிடுவாள். இப்படி ஒரு ஒழுக்கம் கட்ட ஒரு சமூகம் அன்றைய அரேபியாவிலே இருந்தது. இந்த மாணவர்களாகிய நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஏஎல்ல ஆர்ட்ஸ் படிக்கிற நேரத்தில் இஸ்லாமிய நாகரிகம் படிச்சீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்படி அன்றைய அரேபிய சமூகம் ஒழுக்கத்திலே மிகவும் சீர்கெட்டு போயிருந்த நிலைமை. இஸ்லாம் வந்த பின்னர் தான் பெண்களுக்கான உரிமைகள் கிடைத்தது, குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வரையறை இருந்தது, ஒவ்வொரு மனிதனும் பிற மனிதனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டது, தான் பிறந்தது முதல் இறப்பு வரையிலான எல்லா காரியங்களுக்கும் வழிகாட்ட வழங்கப்பட்டது. எந்த அளவுக்கு வழிகாட்டல் வழங்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு மனிதன் துப்புவது என்றால் கூட எந்த பக்கம் துப்ப வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல் இஸ்லாத்திலே இருக்கிறது.
உங்களுக்கு தெரியுமா? எந்த பக்கம் துப்பணும்? இடது பக்கம் துப்பணும். என்ன, ஒரு மனுஷன் தலைமுடி வாரணும், எந்த பக்கம் வாரணும்? முதலாவது வலது பக்கம் ஆரம்பிக்கணும். என்ன, அப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே துளி துளியாக இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது. அந்த அளவுக்கு ஒரு முழுமையான மார்க்கம் தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாம். அதே போன்று இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்னர், இஸ்லாமிய எழுச்சி ஏற்படுவதற்கு முன்னர் ஐரோப்பியா எப்படி இருந்தது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு 5ஆம் நூற்றாண்டுக்கும் 15ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி ஐரோப்பா இருண்ட கண்டம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏன் இருண்ட கண்டமாக ஐரோப்பா சொல்லப்படுகின்றது என்றால், அன்று ஐரோப்பியர்கள் தண்ணீரை கண்டால் குளிப்பதற்கு பயப்பட்ட காலம். எதுக்கு பயப்பட்டாங்க? குளிக்கிறது பயப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்களிடத்திலே நாகரிகமோ அறிவியலோ பண்பாடோ பழக்க வழக்கமோ ஒழுக்கமோ எதுவுமே இருக்கவில்லை. வரலாற்று ஆசிரியர் G.H. வால்ஸ் என்பவர் குறிப்பிடும் பொழுது சொல்லி காட்டுகின்றார், முஸ்லிம்களுடைய கைகளிலே அறிவியல் சென்ற பிறகுதான் இந்த உலகமே புத்துணர்ச்சி பெற்றது. முஸ்லிம்களுடைய கைகளுக்கு அறிவியல் சென்ற பிறகுதான் இந்த உலகம் புத்துணர்ச்சி பெற்றது என்று வரலாற்று ஆசிரியர் G.H. வால்ஸ் என்பவர் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள்? மார்க்கத்தினோடு இந்த அறிவியலையும் சேர்த்து சமூகத்திலே பழக்கினார்கள். ஆனால் அவ்வளவு தூரம் அறிவியலில் வளர்ந்தவர்கள் சாதாரணமாக வளர்ந்து விடவில்லை. எந்த அளவுக்கு வளர்ந்தார்கள் என்று சொன்னால், மருத்துவத்துறையிலே மிக பேர் போன வைத்தியர்கள் எல்லாம் இருந்தார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும், ராசி. யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ராசி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மருத்துவர். இவர் 14க்கும் மேற்பட்ட வைத்திய நூல்களை எல்லாம் எழுதிய ஒரு வைத்தியர். இவர் இன்றைக்கு வரைக்கும் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களிலும் இவருடைய புத்தகங்கள் இருக்கின்றது. அதே போன்று அலி இப்னு சீனா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வைத்தியர், சத்திர சிகிச்சை எப்படி மேற்கொள்வது, ஆபரேஷன் எப்படி செய்யறது என்பதையெல்லாம் ஆரம்ப காலத்திலே இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய வைத்தியர்கள். அறிவியலிலே முஸ்லிம்கள் அவ்வளவு தூரம் பெயர் பெற்றிருந்தார்கள். இவருடைய அலி இப்னு சீனாவினுடைய புத்தகம் கானூன் அத்திப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வைத்திய நூல் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஐரோப்பா பல்கலைக்கழகங்களிலே பாடநூலாக கற்பிக்கப்பட்டதாம். அப்ப அந்த அளவுக்கு அறிவியலிலே முஸ்லிம்கள் வளர்ச்சி அடைந்திருந்தார்கள். ஆனால் இன்று எங்களுடைய சமூகம் அறிவியலில் எப்படி இருக்கின்றது என்று நாங்கள் எங்களை நோக்கி கேள்வி கேட்டு பார்த்தோம் என்றால், எங்களுடைய சமூகத்திலே அறிவியலுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்றால் அப்படியே குறைந்து செல்கின்றது. இன்றைக்கு எங்களிடத்திலே அறிவு பூச்சியமாகி அறிவீனம் அல்லது ஒழுக்கவீனம் என்பதே 100% வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. உலகத்துக்கே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த நாங்கள் இன்றைக்கு அவர்களிடத்திலிருந்து ஒழுக்கத்தை கடன் வாங்க வேண்டிய அல்லது பிச்சை வாங்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆனால் எங்கள் மூலமாகத்தான் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் ஒழுக்கத்தை படிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், எங்களுடைய ஒழுக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு எந்த அநாகரிகங்களை எல்லாம் அவர்கள் காட்சிப்படுத்துகின்றார்களோ அந்த அநாகரிகங்களை எல்லாம் நாகரிகங்களாக நினைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு சமூகத்திலே ஒழுக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதனால் தான் அறிவு எங்களிடத்திலே மழுங்கி போகின்றது. இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே எதெல்லாம் நாங்கள் நாகரிகங்களாக, எதையெல்லாம் நாங்கள் ஒரு கல்ச்சராக எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், கலாச்சாரமாக நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்றால், எவையெல்லாம் அநாகரிகங்களோ அவையெல்லாம் நாங்கள் நாகரிகங்களாக, ஒழுக்கமாக, நல்ல பண்பாடாக, நல்ல நடத்தைகளாக எங்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பாடசாலை மாணவர்களாகிய எங்களிடத்தில் பல சீர்கேடுகள், சொல்ல முடியாது, இந்த அளவுக்கு என்று சொல்ல முடியாத பல சீர்கேடுகளால் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா, இன்றைக்கு நாங்க ஸ்கூல் பிள்ளைகள் தான் நிறைய வச்சு டார்கெட் பண்ணி வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பாடசாலை மாணவர்கள் இருக்கிறீங்க. இன்னைக்கு தெரியும், உங்களோட பாடசாலைகள்ல எந்த அளவுக்கு ஆசிரியர்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை போதிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் ஆசிரியர்கள் சொல்லித்தாராங்க. ஆனா நாங்கள் அந்த விடயங்களில் எந்த அளவுக்கு நாங்கள் எடுத்து நடக்கின்றோம் என்பதே உண்மையில் எங்களுக்கு தெரியும். முதலாவதாக நாங்கள் எங்களுடைய ஆடை கலாச்சாரத்தை எடுத்து நோக்கினால், நல்ல காலம் ஸ்கூலுக்கெல்லாம் வெள்ள உடுப்பு ஒன்று தந்தான். என்ன அப்படித்தானே? நல்ல காலம் ஸ்கூலுக்கெல்லாம் வெள்ள உடுப்பு ஒன்று தந்த அரசாங்கம். அப்படி இல்லை என்று சொன்னால் பாடசாலையில எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? ஒரு கொஞ்ச நேரம் ஒரு மனக்கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து பாருங்க, ஸ்கூல்ல எப்படி இருப்பீங்க. ஒவ்வொரு ஆக்களும் உங்கள்ட்ட எப்படி எல்லாம் மாடர்னான ட்ரெஸ் இருக்கோ அந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாமே எங்க இருக்கும்? ஸ்கூல்ல இருக்கும்.
அப்படித்தானே? என்ன செய்யற தலையெழுத்துன்றதுக்காக வெள்ளை உடு போட போறோம் நாம. அதையும் புழுங்கி கொண்டே போற எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறீங்க. என்ன இந்த வெள்ளை உடுப்பை இந்த கவர்மெண்ட் மாத்தாதா? என்ன இந்த வெள்ளை உடுப்பை இந்த கவர்மெண்ட் மாத்தாதாங்கிற ஒரு புழுங்கலோட தான் என்ன செய்யறோம், நாங்க அந்த வெள்ளை உடுப்பை போட்டுட்டு போறோம். ரைட். அதுல அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட ஒரு புத்தியால என்ன செஞ்சிட்டு அரசாங்கம் எல்லா மாணவர்களுக்கும் வெள்ளை ஆடை நோண்ட கொடுத்துட்டு, அதே நேரம் நாங்க கிளாஸுக்கு எப்படி போறோம்? அபாயா உடுத்து ஸ்கார்ஃப் போட்டு போறோமா? இல்ல என்ன அபாயா உடுத்து அப்படியே ஃபுல்லா சுத்தி எடுத்துட்டு போறோம். என்ன அதிகமான மாணவர்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னா பாடசாலைக்கு வரும்போது மாத்திரம்தான் அந்த ஒழுக்கமான ஆடையில மாணவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால பார்த்தோம்னு சொன்னா பாடசாலை முடிஞ்சதுக்கு பிறகு எல்லா நிகழ்வுகளுமே எப்படி இருக்கின்றா, எங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லாத அளவுல தான் இருக்கு. ஒரு சின்ன விஷயம் நான் சும்மா சாதாரணமாவே பேசிடுறேன் உங்கள்ட்ட. இப்ப துப்புறது எந்த பக்கம் துப்போன்னு சொல்லி தந்த இஸ்லாம் ஆடைய பெண்களாகிய நாங்க எப்படி உடுக்கணும்னு சொல்லி தராம இருந்திருக்குமா? சொல்லித்தராம இருந்திருக்குமா? இல்ல என்ன சொல்லித்தராம இருந்திருக்காது. துப்புறதையே சொல்லி தந்தேன்னு சொன்னா நாங்க பெண்களாகிய நாங்க எப்படி ஆடை உடுக்கணும்ங்கிறதையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. நாங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம், உங்களுடைய முக்காடுகளை உங்களுடைய மார்புகளின் மீது தொங்க விடுங்கள் என்ற திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, உங்களுடைய ஜில்பாபுகள் என்ன செய்யுங்க, தொங்க விடுங்கன்னு சொல்லுது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அதையெல்லாம் அப்படியே வரிச்சு கட்டிட்டு எந்த பகுதிகளை இஸ்லாம் மறைக்க வேண்டும் என்று சொல்கின்றதோ அந்த பகுதிகளை நாங்கள் வெளியிலே காட்டிக் கொண்டிருக்கின்றோம். சுத்தி குத்துவது தவறென்று நான் சொல்ல வரவில்லை. மறைக்க வேண்டிய பகுதிகள் சரியாக மறைக்கப்பட வேண்டும். அபாயா தான் உடுக்க வேண்டும் என்பது மார்க்கம் அல்ல. எதை உடுத்தாலும் எங்களுடைய அவுரத்துகள் முழுமையாக மறையும் அளவுக்கு நாங்கள் ஆடை உடுக்க வேண்டும். அதே போன்று இன்றைய மாணவர்கள் மத்தியிலே மிகைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் எதுவென்றால் மேக்கப் கலாச்சாரம். சிரிப்பு சொல்லகளை எல்லாருக்கும் சிரிப்பு வருது இல்லையா? ரைட். மேக்கப் கலாச்சாரம் எந்த அளவுக்கு பாடசாலைக்குள்ள நாங்க பார்த்தா விளங்குது. இன்றைக்கு கருத்த பிள்ளைகளை பார்க்க இயலாது. என்ன கருப்பா இருக்கிற பிள்ளைகளை பாடசாலையில பார்க்க முடியாது. போன கிழமை கருப்பா வந்த பிள்ளை இன்றைக்கு பார்த்தா வெள்ளையா வருது. 1 வீக்ல அப்படியே வெள்ளையாயிடுறாங்க. ஆளே மாறி போயிடுது. என்ன நடக்குது? கிரீமுகளை பூசுறீங்க இப்படித்தானே. பாடசாலைக்குள்ள வரக்குள்ள பார்த்தா கண்ணுக்கு ஐப்ரோ, வாக்கி லிப்ஸ்டிக், முகத்துக்கு மேக்கப். பாடசாலையில இருக்கிற ஒழுங்கு கட்டுப்பாட்டு குழுவாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவுதான் சொன்னாலும் நாங்க அவடத்துதான் இருப்போம் என்றே மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் நாங்க எப்ப மாத்தலாம்னு சொன்னா, எப்ப எங்களுடைய உள்ளத்துல இறையச்சம் வருகிறதோ அப்ப நாங்க மாறுவோம். யாரும் சொல்லி என்ன செய்யலாதே, நாங்கள் மாற மாட்டோம். எங்களுடைய உள்ளத்துல எப்ப இறையச்சம் வருகிறதோ, எப்பொழுது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், நான் நாளை மறுமையில் விசாரிக்கப்பட இருக்கின்றேன் என்ற எண்ணம் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதுதான் நாங்கள் திருந்துவோம். அந்த எண்ணம் மாத்திரம்தான், அந்த இறையச்சம் மாத்திரம்தான் எங்களை நேர்வழிப்படுத்தும். என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த கிரீம்களை பொறுத்த வரைக்கும் அதுல ஜிங்கோஸ் ஆக்சைடுன்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. ஜிங்கோ ஆக்சைடு ஒன்றும், அடுத்தது பேரியம் சல்பேட். இந்த ரெண்டும் என்ன செய்யுதுன்னு சொன்னா, எங்களுடைய உடல்ல எங்களுடைய தோல்ல பட்டதுக்கு பிறகு பின்னால எங்களுடைய உடல்ல இருக்கின்ற சிறுநீரகத்தை செயலிழக்க செய்யும். அது உடனடியா விலங்கல் என்று சொன்னாலும் கொஞ்சம் காலம் போகல என்ன செய்யும், சிறுநீரகம் செயலிழந்து போகும். அதே மாதிரி அவர் சொல்றார், அந்த கிரீம்களை பாவிக்கிறதுனால கல்லீரல் செயலிழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல இந்த கிரீம்களை நாங்க பாவிக்கிறதுனால எங்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு கலர்ல படைச்சிருக்கிறான். ஒன்று நாங்க 2 நிறத்துல தான் இருக்கிறோம் பெரும்பாலும். இப்ப கொஞ்சம் கருப்பா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையுமே இல்ல. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய தோல்ல என்னத்தை வச்சிருக்கிறான், மெலனின்ங்கிற நிறப்பொருளை கூடுதலா வச்சிருக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். வெள்ளையா இருக்கிறார்களுக்கு என்ன, மெலனின் நிறப்பொருள் குறையும். கருப்பா இருக்கிறார்களுக்கு மெலனின் நிறப்பொருள் கூடு. அவ்வளவுதான். இந்த நாங்க கிரீம்களை போட்டு வெள்ளையாகும் போது என்ன நடக்கும்னு கேட்டா, சூரியன்ல இருந்து வர கழிவுதா கதிர்களை என்ன செய்யாதுன்ற எங்களோட தோல் அதுல வடிகட்டாது, ஒன்றையுமே ஃபில்டர் பண்ணாது. அது எல்லாத்தையுமே உறிஞ்சு கொள்ளுமாக இருந்தால் காலப்போக்கில் எங்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் இருக்குது. இது கட்டாயமாக பாடசாலை மாணவிகளாகிய நீங்க விளங்கிக் கொள்ளும். இப்ப இந்த கலாச்சாரத்துல இருந்து நாங்க ஒதுங்கணும். எதுக்காக? ஒன்று, பாவம்ங்கிறது ஒரு புறம் இருக்கே. முதலாவது என்ன, எங்களுக்கு நோய் வந்துடும். நாங்க வாழ வேண்டிய வாழ்க்கையே வாழாமலுக்கு என்ன செஞ்சிருவோம், இடையில பாதியில போகக்கூடிய நிலைமை வந்துடும். அப்ப அதனால என்ன செய்ய முடியாது, இந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய, ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கிறது.
அதே போல அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். எப்படின்னு சொன்னா, வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா, உங்களுடைய அலங்காரங்களை பிறர் அறிய வேண்டும் என்பதற்காக நீங்க என்ன செய்யாதீங்க, வெளிப்படுத்தி தெரியாதீங்க. எங்களோட அலங்காரங்களை நாங்க வெளியில கொண்டு போய் காட்டலாது. நாங்க வெளியில எப்படி போகணும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருதோ அந்த அடிப்படையில் தான் நாங்க வெளியில போகணும். இப்படி அலங்காரங்களோட நாங்க போவமாக இருந்தால் நாளை மறுமையிலே நாங்கள் அது குறித்து நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம். அறியாமை காலத்துல பெண்கள், அதாவது ஜாஹிலியா காலத்துல பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், தங்களுடைய வருகையை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடியதாக கால்களிலே சலங்கைகளை கட்டி கொண்டு வருவார்களாம். அவங்க வாரத்துக்கு முந்தைய என்ன செய்யும், சத்தம் கேட்கும். அவங்களோட வருகையை அறிவிக்கிறதுக்காக வாரத்துக்காக அந்த சலங்கட சத்தம் கேட்கும். இப்படி அறியாமை காலத்து பெண்களை போல நீங்க நடந்து கொள்ளாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல நாங்க பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்தியில ஒரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது இந்த மேக்கப்பை பத்தி அப்படியே தெளிவா வருது. பச்சை குத்துற பெண்கள், பச்சை குத்தி கொள்ளும் பெண்கள், ஒட்டுமுடி வைக்கும் பெண்கள், வைத்துவிடும் பெண்கள், அழகுக்காக வேண்டிய பல்லுகளுக்கிடையிலே இடைவெளி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பெண்கள், அதே போல புருவ மயிர்களை மலித்துக் கொள்ளக்கூடிய பெண்கள், இந்த பெண்களை எல்லாம் அல்லாஹு தஆலா சபிப்பானாக, அல்லாஹ்வுடைய தூதரும் சபிக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்றைக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமாக நம்முடைய சமூகத்திலே அரங்கேறுகின்றது. ஒரு திருமணம் வந்து விட்டது என்று சொன்னால் என்ன நடக்குது, முதலாவது ஃபேஷியல் தானே, கொண்டு போன உடனே முதலாவது செய்யறதே ஃபேஷியல். ஃபேஷியல் என்ன, இந்த முகத்தில் இருக்கிற முடிகளை மலிக்கிறதே, இந்த கண்புருவத்தை மலிச்சு அப்படியே கேள்விக்குறி மயக்கிறது. அல்லாஹ் தஆலா நாங்க எப்படி இருந்தால் அழகாக இருப்போமோ அப்படித்தான் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலாவை விட அழகாக படைக்கக்கூடியவன் யாருமே இல்லை. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், மனிதனை நாம் மிக அழகான அமைப்பிலே படைத்திருக்கின்றோம் என்று. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் படைத்த படைப்பிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்றோம். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் படைத்த படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான், அல்லாஹ்வினுடைய தூதரவர்களும் சபிக்கிறார்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக நாங்கள் அழகுக்காக, இந்த உலக ஆசைகளுக்காக செய்து கொள்கின்ற விடயங்கள் அத்தனையும் பாவங்களாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல அன்பான மாணவிகளுக்கு ஒரு அறிவித்தல், பாடசாலைகளிலே, அதிலும் குறிப்பாக பெண்கள் மாத்திரம் படிக்கக்கூடிய பாடசாலைகளாக இருந்தால் அங்கே என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், ஆசிரியர்கள் இருந்து விட்டால் ஆசிரியைகளை விட, பெண்களை விட ஆசிரியர்களுக்குத்தான் மாணவிகளால் அதிக மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படுகின்றது. ஒரு சாருக்கு பின்னால 4-5 மாணவிகள் அப்படியே படையெடுத்து போறதை நாங்க பாக்குறோம். சார் வந்தா என்ன செய்யற, சார் மேசையை சுத்தி சுத்தியே நிப்பாங்க. டீச்சர் வந்தா டீச்சரை பாட்டு கறிப்பா, டீச்சரை பத்தி கணக்கு இல்லை. ஆனா அதே சார் வந்துட்டு நாங்க என்ன செய்யறோம்டா, சிரிச்சு சாரோட கதைச்சிட்டே இருப்போம். சாரோட கதைக்கிறது பிழை இல்லை, இருந்தாலும் நாங்க எப்படி கதைக்கணும் இஸ்லாம் சொல்லி தருது. எங்களுடைய வார்த்தைகள்ல குலைந்து நெளிந்து வளைந்து பேசக்கூடாது. ஆண்களுக்கு முன்னால அப்படி பேசுவது சாதாரணமான நல்ல பெண்ணுக்கு ஒரு அழகல்ல. எந்த ஆணுடன் நாங்கள் கதைக்கும் பொழுதோ நெளிந்து குலைந்து பேசுவோம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு சாதாரண பெண் அல்ல, எங்களுக்கு வேறு பேர். அப்ப பாடசாலை மாணவிகளாகிய நாங்கள் இந்த விடயங்களிலே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அஜ்னபி மஹ்ரமி உறவுகள் பேணப்பட வேண்டும். அஜ்னபி யார்? அஜ்னபி என்றால் திருமணம் முடிக்க ஆகுமாக்கப்பட்டார்கள். மஹ்ரமின்னு சொன்னா திருமணம் முடிக்க முடியாதார்கள். ரைட், திருமணம் முடிக்க முடியாத உறவுகளை யாருன்னு தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா அஜ்னபியான உறவுகள் யாருன்னு நாங்க விலகிக் கொள்ளலாம். மஹ்ரமியான உறவுகள் யாரு? எங்கட வாப்பா, என்ன எங்கட வாப்பாட பிள்ளைகள், வாப்பாட பிள்ளை, அதே போல வாப்பாட உம்மாட 2 பேரையும் சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள், அந்த சகோதரர்கள் இவங்களெல்லாம் என்ன செய்ய முடியாது, நாங்கள் திருமணம் முடிக்க முடியாது. வாப்பாவை முடிக்க இயலாதே, நானா தம்பியை முடிக்க இயலாதே, உம்மாவோட பிறந்த நானா தம்பி மாமாவை முடிக்க இயலாதே, வாப்பாவோட பிறந்த நானா தம்பி சாச்சா பெரியப்பாவை முடிக்க இயலாதே. இவங்களோட பிள்ளைகளை முடிக்கலாம். என்ன முடிக்கலாம் தானே? முடிக்கலதா? மாமாட மகனை முடிக்கலதா? முடிக்கலாம். இவங்க இவ்வளவு பேர் தான், அவங்களோட பிள்ளைகள் இல்ல, மாமாட மகனை நாங்க முடிக்கலாம். என்ன ரைட், அவங்க எல்லாம் எங்களுக்கு அஜ்னபியான உறவுகள். நான் சொன்ன இந்த உறவுகள் எங்களுக்கு மஹ்ரமான உறவுகள், திருமணம் முடிக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட உறவுகள். அப்ப இந்த அஜ்னபி மஹ்ரமி உறவுலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல ராத்தாவுடைய மச்சான், எங்களோட சொந்த ராத்தோட மச்சான் இருக்கார், இவர் எங்களுக்கு அஜ்னபியா மஹ்ரமியா?
மஹ்ரமி எப்ப வரைக்கும் மஹ்ரமி? எப்ப வரைக்கும் மஹ்ரமி? ராத்தா மௌத்தா வரைக்கும் அவர் எங்களுக்கு யாரு? மஹ்ரமி. தற்காலிகமான மஹரம் சொல்றோம். ராத்தாட மச்சான் இருக்காரு, ராத்தாட மச்சான வந்து சொல்றது தற்காலிகமான மஹரம். அவரு டெம்பரரியா தான் நாங்க அவரை முடிக்கல, அது எங்களோட சொந்த ராத்தாவை முடிச்சிருக்கிறதுனால டெம்பரரியா தான் அவர் மஹரம். ராத்தா மௌத்தாயினா என்ன செய்யலாம், அல்லது ராத்தாவை அவர் விட்டுட்டு வந்து என்ன செய்யலாம், எங்களை முடிச்சிடலாம். அது தற்காலிக மஹரம் தான் சொல்றோம். ஆனா நாங்க என்ன செய்யறோம்டா, அந்த உறவுகளை இடையலாம் ராத்தாட மச்சானோட நாங்க என்ன செய்வோம்டா, ராத்தாக்கு மச்சானா இல்லையோ எங்களுக்கு மச்சான்ங்கிற மாதிரி நாம நடந்து கொள்வோம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க எப்படி இருக்கணும்டா, மிகவும் கடுமையானவர்களாக இருக்க வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும்டா, எங்களுக்கு நிறைய பாவங்களை செய்வதற்கான ஏதுவாக அமைந்துவிடும். நிறைய பாவங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகளை இதுகள் எல்லாம் உருவாக்கிவிடும். ஆகவே இந்த அஜ்னபி மஹ்ரமி உறவுகளை பேணுவதிலே மாணவர்களாகிய நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாளைய சமூகத்துக்கு தலைவர்களாக கூடியவர்கள் நாங்கள். இந்த விடயத்திலிருந்து இங்கிருந்தே கோட்டை விடுவோம் என்று சொன்னால் நாளைய சமூகம் என்பது மிகவும் சீரழிந்த ஒரு சமூகமாகத்தான் இருக்கும். நாளைய சமூகத்திலே ஒழுக்கம் என்பதை நாங்கள் இன்று காணுகின்ற அளவிலும் காண முடியாத அளவுக்கு மிக ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை வந்துவிடும். ஆகவே இந்த விடயங்களில் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக மாணவர்கள் மத்தியிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு சவால், பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு சவால். இந்த விஷயத்தை நாங்க எப்படி ஹேண்டில் பண்றது? என்னது? போன். ரைட். எல்லாருக்குமே ஆக விருப்பம் என்ன? இந்த ஜெனரேஷனுக்கு மிக விருப்பமான ஒரு பொருள். அதே சின்ன குட்டியிலிருந்தே எல்லாருக்குமே கையில இதுதான் இருக்கிறது. உங்க எல்லாரையும் நோக்கி ஒரே ஒரு கேள்வி, என்னையும் நோக்கி உங்களையும் நோக்கி, சரியா? என்னையும் நோக்கி உங்களையும் நோக்கி. இதுல நாங்க செலவழிக்கிற நேரத்தை விட இதுல அதிகமான நேரத்தை செலவழிக்கிறோமா அல்லது குர்ஆன்ல செலவழிக்கிறோமா? எதுல செலவழிக்கிறோம்? இதுல தான் கூட நேரத்தை செலவழிக்கிறோம். என்ன நீங்களும் நாங்களும் இந்த விஷயத்துல என்ன செய்யலாது? யாருமே இல்ல. என்ன யாருமே நாங்க அதை விட பெட்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆக்கல நாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தேடி எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இருக்குது. ரைட். உண்மையிலேயே நாளை மறுமையில அல்லாஹு தஆலா எங்களுடைய எல்லா செயற்பாடுகளையும் விசாரிக்க இருக்கிறான். இல்லையா? நாங்க எங்களுடைய நேரத்தை நாங்க எப்படி செலவழிச்சோம்? வீணாக நாங்க நேரத்தை செலவழிச்சமாக இருந்தால் அந்த நேரத்துக்காக நாங்கள் என்ன செய்யப்படுவோம்? நாளை மறுமையில நிச்சயமாக விசாரிக்கப்பட இருக்கின்றோம். நாங்க இந்த போன்ல நிறைய நேரத்தை செலவழிக்கிறோம். அந்த செலவழிக்கிற நேரங்களை நாங்க நினைச்சால் என்ன செய்யலாம் என்றால் பிரயோசனமான நேரமாக செலவழிக்கலாம். அந்த நேரங்களை எங்களுக்கு பிரயோசனமான நேரமாக மாற்றலாம். இன்றைக்கு நாங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக ஏராளமான வகைகள் இருக்கின்றன. நாங்க குர்ஆனை தேடி எடுத்து பிரட்டி தான் படிக்கணும் இல்லை. அந்த குர்ஆனை நாங்க என்ன செய்யலாம்? இந்த போன்ல வச்சுக்கொள்ளலாம். இந்த போன்ல வச்சிருந்து நாங்க குர்ஆனை படிக்கலாம். போன்ல அதையும் இதையும் பார்க்கிற நேரம் அல் குர்ஆனுடைய விளக்கங்களை, விரிவுரைகளை நாங்க இந்த குர்ஆன்ல படிக்கலாம். ஹதீஸ் விளக்கங்களை படிக்கலாம். மார்க்கத்தை படிக்கிறதுக்கான எத்தனையோ வழிவகைகள் இந்த குர்ஆன்ல இருக்கின்றது. சாதாரணமாக ஒரு சாப்பாடு செய்யணும் சொன்னா எங்களுக்கு தெரியான்னு சொன்னா என்ன செஞ்சிடறோம்? யூடியூப் போய் எங்க வேண்டாலும் போய் நாங்க என்ன செய்யறோம்டா அது சம்பந்தமான முழுமையான தகவல்களை எடுத்து நாங்க தெரிஞ்சுக்கொள்றோம். ஆனா இதே நாங்க மார்க்கத்துல ஒரு விஷயம் தெரியவில்லை என்று சொன்னால் இந்த விஷயம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவழிக்கிறோமா என்று கேட்டால் அதற்கான பதில் பெரும்பாலும் இல்லை என்பதுதான். நாங்கள் பெரும்பாலும் மார்க்கத்தை பற்றி யோசிப்பதே இல்லை. உம்மா எதை செய்யறாங்களோ, வாப்பா எதை செஞ்சாங்களோ, எங்களோட உம்மம்மா மூத்தாப்பா எதை செஞ்சாங்களோ அதுதான் மார்க்கம் என்று நினைத்து அதைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? மார்க்கத்தை படிப்பதற்காக எங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். இந்த போனை நாங்க வச்சுக்கொண்டு வீணாக பயன்படுத்துவதை விட நிறைய இன்றைக்கு பயான் வகுப்புகள் நாங்கள் பார்க்கலாம், நிறைய தஃசீர் விளக்கங்களை பார்க்கலாம், ஹதீஸ்களுக்கான விளக்க உரைகளை பார்க்கலாம். அப்படி அதனை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அந்த அறிவுரை தேடுதல் என்பது எங்களுக்கு நாளை மறுமையிலே பிரயோசனம் அளிக்கும். நல்ல விடயங்களை கற்றுக்கொண்டு அந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செயற்படுத்துவோமாக இருந்தால் அவையெல்லாம் நாளை மறுமைக்கான எங்களுடைய அறுவடைகளாக மாறும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இறை செய்தி அறிவிக்கின்றது எங்களுக்கு எப்படி? உலகம் என்பது மறுமைக்கான விளை நிலம். இந்த விளை நிலத்துல நாங்க இப்ப எல்லாமே பயிர் செஞ்சதுதான் நடக்குது. எல்லாமே இப்ப என்ன செஞ்சிடும்? விதைச்சிட்டு தான் இருக்கிறோம். இதனுடைய அறுவடை எப்ப நடக்க போகுதோ? நாளை மறுமையில நடக்க போகுது.
நாளை மறுமையில தான் இந்த அறுவடை எங்களுக்கு நஷ்டமா அல்லது லாபமா என்பது விளங்கப் போகின்றது. ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் விதைக்கின்ற எல்லா விதைகளுமே நாளை மறுமையில் எங்களுக்கு பயன் தரக்கூடிய விதைகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதற்குரிய செயற்பாடுகளை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். நாங்கள் சரியாக விதைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி விதைப்பது என்பது பற்றிய அறிவும் தெளிவும் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி ஒரு தெளிவு இருந்தால் மாத்திரம்தான் எங்களால் அதை சரியாக விதைத்து நாளை மறுமையிலே வெற்றியாளர்களாக மாற முடியும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்றைய மாணவர்கள் மத்தியிலே இருக்கின்ற இன்னும் ஒரு கலாச்சாரம் பெஸ்டீஸ் கலாச்சாரம். பெஸ்டி இருக்காங்களா? பெஸ்டி இவதான் என்னுடைய பெஸ்டி. என்ன நிறைய பேர் ஸ்டேட்டஸ் பார்த்தா அந்த பெஸ்டி கலாச்சாரம் எப்படியோ செய்யுங்கள், தெரியல எனக்கு என்னது எப்படியா இப்படியோ போடுவீங்க என்ன பெஸ்டி. அந்த பெஸ்டியோட நடந்து கொள்ற முறைகளை பார்க்கிற நேரம் எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. நீங்க அல் குர்ஆனை படிச்சு பார்த்தா விளங்க இப்படியான கலாச்சாரம் ஆரம்ப கால சமூகத்துல இருந்திருக்கிறதா நாங்க படிச்சு பார்த்தா விளங்கும். பெரும்பாலான எல்லா விஷயங்களுக்குமே தீர்வு அல் குர்ஆன்ல இருக்குது. இந்த பெஸ்டி கலாச்சாரம் என்ன? பொம்பளை பிள்ளையும் கூட்டாளி. சாதாரணமாக கூட்டாளி இருக்கலாம், எல்லாருக்கும் கூட்டாளி இருக்கு, எல்லாருக்குமே நண்பர்கள் இருக்கு. நண்பர்கள் இல்லாத ஆக்கள் உலகத்தில் இருக்க முடியாது. எல்லாருக்குமே நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா இந்த பெஸ்டிங்கிற அந்த கலாச்சாரம் எப்படி போகுது என்று சொன்னா நண்பருங்கிற மட்டத்தை அப்படியே தாண்டி போகுது. அவ ஃப்ரெண்டுங்கிற லெவல்ல இருந்து வேறொரு லெவலுக்கு கொண்டு போற மாதிரியான செயற்பாடுகள். மாணவர்களாகிய உங்களுக்கு அது விளங்காமல் இருக்கலாம், பெரும்பாலான மாணவர்களுக்கு அது விளங்காமலும் இருக்கலாம். இப்படி ஒரு சமூகம் ஆரம்ப காலத்திலே இருந்தது எங்கே என்று சொன்னால் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் இருந்தது. அந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்யக்கூடியவர்களா இருந்தார்கள். ஆம்பளைக்கும் தான் கல்யாணம். ஆண்கள் ஆண்களை மாத்திரம்தான் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படியான ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு எங்களுக்கு மத்தியிலே ஒரு ஃபேஷனாக மாறி இருக்கிறது. எப்படி என்றால் பொம்பளை பிள்ளை பெஸ்டியாக இருக்கிற கலாச்சாரம். எங்களுடைய ஊரிலே அண்மையில் நான் ஒரு கேள்விப்பட்ட ஒரு செய்தி. என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் எனக்கு கோல் எடுத்து சொன்னா இப்படித்தான் அவங்களோட பக்கத்துல ஒரு பிள்ளைக்கு என்னண்டா கல்யாணம் பேசுறாங்க. அவ கல்யாணத்தை வானான்னு சொல்றான். கல்யாணம் வானா, எனக்கு கல்யாணம் முடிக்கல, இப்படியே மிச்ச நாளா போகுது. இவ மட்டும்தான் பொம்பளை பிள்ளை. அப்ப நாங்கடா அவைக்கு வேற ஏதோ பிரச்சனை, வேற யாரோ விரும்புறா போல இருக்கு, இல்ல அப்படி ஒன்றும் இல்ல. அப்ப என்னன்னு சொல்லி அவைய கொஞ்சம் விசாரிச்சாதான் விஷயத்தை விளங்கலாம். அப்படியே விசாரிக்கிற நேரம் என்னன்னு கேட்டா அவைக்கும் ஒரு பெஸ்டி இருக்கா. இப்ப இவட நோக்கம் என்னண்டா அந்த பெஸ்டியை தான் கல்யாணம் முடிக்கும். எவ்வளவு பெரிய ஒரு சீர்கேடு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்க இதை பெரிய வியந்து பாக்குற அளவுக்கு இல்ல. இந்தியாவுல நீங்க பாக்கலாம், இந்தியாவுல ஒரு தீர்ப்பு வழங்கி இருந்தாங்க. ஒரே பாலினத்தாக்கள் திருமணம் செய்யலாம் என்று ஒரு தீர்ப்பு வந்திருந்துச்சு. அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சுட்டு அந்த தீர்ப்பை தடை செஞ்சுட்டு சட்டம் இயற்ற அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு, இந்த அளவுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்தியா அதுக்கு தடை தற்காலிகமா வீச்சிரு. நிறைய நாடுகள்ல நாங்க பார்க்கலாம் ஒரே பாலினத்தாக்கள் திருமணம் செய்யற ஒரு நடைமுறை இன்றைய உலகத்துல இருக்குது, வருது. அது இப்ப எங்களுடைய முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில எப்படி வருகிறது என்று சொன்னால் பொம்பளை பிள்ளையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய செயற்பாடுகள். கூட்டாளினா சும்மா தோளுக்கு மேல கை போடலாம், கையை பிடிச்சு கொள்ளலாம், இதெல்லாம் செய்யலாம். ஆனா அதையும் தாண்டிய சில செயற்பாடுகள் எங்களுடைய மாணவிகள் மத்தியில் அரங்கறத நாங்க பாக்குறோம். இப்ப சொல்ற கதையெல்லாம் சில பேரண்ட்ஸுக்கு புதுமையாக தெரியலாம். இது என்ன புது கதையெல்லாம் இவ வந்து சொல்றான். நீங்க பாடசாலைக்குள்ள அல்லது பாடசாலையோட உறவு கொண்டிருக்கிற அந்த சமூகங்களோட நீங்க கேட்டு பார்த்தா விளங்க, பெரும்பாலும் ஆசிரியைகளை தொடர்பு கொண்டு நீங்க கேட்டு பார்த்தா விளங்க பொம்பளை பிள்ளைகள நடத்தைகள் எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது என்று. நாங்க நினைப்போம் எங்கட பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, நல்லா படிக்குது, நல்ல மார்க்ஸ் எடுக்குது, எந்த பிள்ளை நல்ல பிள்ளை, இதுதான் எங்களுக்கு பிள்ளைகளை பத்திய தோட்ஸ், எங்கட சிந்தனை இது மட்டும்தான். ஆனாலும் இன்றைய உலக செயற்பாடுகளுக்கு மத்தியில் அப்படியே சிக்குண்டு எங்களுடைய பிள்ளையும் வழிதவறி போகின்றது. சில பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், பிள்ளையினுடைய குறையை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உடனடியாக சொல்லுகின்ற வார்த்தை என்ன, எந்த பிள்ளை அப்படி இல்ல, நான் அப்படி ஒரு வளர்க்கல்ல. அப்படி எந்த பெற்றோருமே சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நான் பெற்றிருப்பது பிள்ளைதான், நான் பெற்றிருப்பது மனிதனைத்தான், நான் பெற்றெடுத்திருப்பது மலக்கை அல்ல, நான் பெற்றெடுத்திருப்பது ஒரு மலக்கல்ல, நான் பெற்றெடுத்திருப்பது மனித குழந்தை. மனிதன் இரத்தமும் சதையும் ஆசாபாசமும் கொண்ட ஒரு மனிதனைத்தான் நாங்கள் பெற்றெடுத்திருக்கின்றோம். ஆக என்னுடைய குழந்தையும் தவறு செய்யலாம் என்ற எண்ணம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் தான் என்னுடைய குழந்தையை என்னால் திருத்த முடியும். இப்ப புள்ள என்ன செய்யும் சொன்னா, எங்கட அம்மா என்னைய நம்பவே மாட்டான், நான் என்ன சொன்னாலும்
உமாக்கு நல்லா தெரியும் நான் நல்ல புள்ளண்டு தான். புள்ள என்ன செய்யுது, உங்களுக்கு முன்னால ஒரு நல்ல ஒரு போர்வை ஒன்று போத்திருக்குது. நான் நல்ல புள்ளங்கிற ஒரு பெரிய பெட்ஷீட் ஒன்று போட்டிருக்குது. புள்ள ஒரு பெரிய திரை ஒன்று போட்டு உங்களை வச்சிருக்குது. நீங்க அந்த திரைக்கு அங்கால இருந்து அந்த பிள்ளைய பாக்குறீங்க. நல்ல புள்ளங்கிற அந்த திரையோட தான் நீங்க பாக்குறீங்க. ஆனாலும் என்னுடைய பிள்ளையும் தவறு செய்யும்ங்கிற நோக்கத்தோடு நீங்க பார்க்கலாம். பார்க்க வேண்டிய தேவை இன்றைய சமூகத்தில் இருக்குது. அதுக்காக எல்லா பிள்ளைகளும் சொல்ல வரல. சில நிறைய பிள்ளைகளை நாங்க பார்த்த பெற்றோரிடத்துல நல்லவங்களா நடப்பாங்க. ஆனா அவங்களோட தனிப்பட்ட செயற்பாடுகளை அல்லது பாடசாலையில அல்லது பாடசாலைக்கு வழியில டியூஷனுக்கு போற வழியில அல்லது டியூஷன் சென்டர்கள்ல நாங்க போய் பார்த்தோம்னு சொன்னால் அந்த பிள்ளைய எந்த பிள்ளையா இந்த பிள்ளைன்னு நாங்க வியந்து பார்க்கிற அளவுக்கு செயற்பாடுகள் மாறி இருக்கு. இந்த பகுதியில தான் ஒரு ஆடியோ ஒன்று வளம் வந்துச்சு. அந்த ஆடியோவை காது கொடுத்து கேட்க இயலாது. அவ்வளவு மோசமான வார்த்தை பிரயோகங்கள். நாங்க கொஞ்சம் தான் கேட்டேன். ஒரு டீச்சர் ஒரு ஆள் என்ன காட்டின, கொஞ்சம் கேளுங்க டீச்சர் இதுன்னு ஒரு 2-3 வசனம் தான் கேட்டேன். அதை பிறகு நான் வச்சிட்டேன். ஏன் கேட்கல தெரியுமா? அதை கேட்கறதுக்கு மனசு இடம் கொடுக்கல. அதை கேட்கிற நேரம் எனக்கே வெக்கம் வந்துச்சு. எனக்கு மேலெல்லாம் செலுத்திட்டு கேட்கிற நேரம் இது ஒரு புள்ளையா, பாடசாலை மாணவி பேசுற வார்த்தையா? அப்படியான வார்த்தை பிரயோகங்கள். கல்யாணம் முடிச்சு எத்தனை புள்ள கிடைச்சிருந்தாலும் ஒரு தாய் பேச முடியாத வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் இன்றைக்கு பாடசாலை மாணவர்கள் சர்வசாதாரணமாக பேசுகின்றார்கள். அந்த அளவுக்கு எங்களுடைய சமூகத்திலே ஒழுக்கம் என்பது சீர்கட்டு போய் அப்படியே மண்டி கிடக்கின்றது. ஆனா நாங்க நினைக்கிறோம் எப்படி, எந்த புள்ள நல்ல புள்ளதான். இந்த போனை வச்சுக்கிட்டு புள்ள என்ன செய்து பெற்றோருக்கு தெரியல. எந்த போனை பற்றி அறிவு எங்களை விட எங்கட பிள்ளைக்கு தான் கூட. எங்களுக்கு அவ்வளவு அப்டேட் இல்ல போனை பத்தி. ஆனா பிள்ளைக்கு எல்லாமே தெரியும். போன்ல எதை பார்க்கலாம் எதை பார்க்க கூடாது எல்லாமே தெரியும். பார்த்தது என்ன செய்யணும் தெரியும் பிள்ளைக்கு. ஆனா எங்களுக்கு தெரியாது. ஒரு புள்ள தனியா போயிருந்து போனை நோண்டிட்டே இருக்குதா, நீங்க அப்ப அந்த பிள்ளைய கண்காணிக்கும். பிள்ளைகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி சர்வசாதாரணமா பொய் சொல்றாங்க. பொய் என்பது இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில அப்படி நிலைஞ்சு போயிருக்குது. என்ன பொய், எல்லா பாவத்துக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. பாவங்களுக்கெல்லாம் அடிப்படையே பொய் தான். ஒரு மனுஷன் பொய் சொல்லுவானாக இருந்தால் அவன் எந்த பாவத்தையுமே துணிஞ்சு செய்வான். ஏன்? அதான் பொய் சொல்லிடலாம் தானே. அடிச்சுட்டு நான் அடிக்கலன்னு சொல்லலாம். சத்தியமா நான் அடிக்கல, ரைட், சமூகம் நம்பிடும். இந்த அளவுக்கு பொய் மலிஞ்சிருக்குது. கெட்ட வார்த்தைகள் அவ்வளவு. அதே போல சாபம் ஏசுறதுக்கு பிள்ளைகள் அடிக்க ஆக்களே இல்லை. பாடசாலையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா பிள்ளைகள் மத்தியில இருந்து வார அந்த வார்த்தை பிரயோகங்கள் சாபங்கள் எல்லாம் இவங்களெல்லாம் பிள்ளைகளாண்டு யோசிக்கிற அளவுக்கு எங்களை வைக்குது. அந்த அளவுக்கான வார்த்தை பிரயோகங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மூமின் ஒரு போதுமே கெட்ட வார்த்தை பேச மாட்டான். கெட்ட வார்த்தை பேசுபவனாக இருந்தால் அவன் மூமினாக இருக்க மாட்டான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க, அய்யகூனு முஃமினுல் ஆனன், ஒரு மூமின் சபிக்க கூடியவனாக இருப்பானா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப சபிக்கிறது என்பது ஒரு மூமினுடைய பண்பல்ல. எப்படி கெட்ட வார்த்தை பேசுவது ஒரு மூமினுடைய பண்பில்லையோ அதே போன்று சபிப்பதும் ஒரு மூமினுடைய பண்பல்ல. அதே போன்று பொய் பேசுவதும் ஒரு மூமினுடைய பண்பல்ல. ஆனால் இத்தனை பண்புகளும் எங்களுடைய மாணவர்கள் மத்தியில மிக அழகாக குடியேற இருக்கின்றது. அப்ப இந்த சமூகம் நாளைக்கு வளர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? இந்த மாணவர்களை இங்கிருந்தே நாங்கள் சீர்திருத்த வேண்டிய கட்டாயமான தேவை பாடசாலை ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, நிச்சயமாக பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது. பெற்றோர்களும் ஆசிரியர்களோடு கைகோர்த்தால் தான் இந்த சமூகத்தை நன்றாக கொண்டு வர முடியும். ஆனா இன்னைக்கு என்ன செய்யலாது, பிள்ளைகளுக்கு 2 வார்த்தை ஏசினா உடனே பேரண்ட்ஸ் வந்து நின்றுறாங்க. நீங்க என்ன கணக்குல ஏசிங்க என் பிள்ளை, உடனே அடிக்கிற கோல் 119க்கு இவ எப்படி இந்த பிள்ளை ஏசிட்டா, இல்லாட்டி போலீஸுக்கு போறது. 2 தட்டு தட்டே இல்லாது. 2 தட்டு தட்டினா உடனே பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. சிறுவர் உரிமை முகரல், எங்களோட பிள்ளை நீங்க சித்திரவதை செஞ்சிட்டீங்க. ஆனா அன்னைக்கு எங்களை எல்லாம் எப்படி ஆசிரியர்கள் வளர்த்தாங்க இந்த இருக்கிற பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டீச்சரை கண்டா இன்றைக்கும் பயம் இருக்கு. எங்களுக்கு படிச்சத டீச்சரை கண்டா எங்களுக்கு இன்றைக்கும் பயம் இருக்கு. ஆனா இன்றைக்கு எங்கட மாணவர்களுக்கு ஆசிரியர்களை கண்டா ஒரு மரியாதையும் இல்ல, பயமும் இல்ல. டீச்சர் சொன்ன அவகிடக்கா அண்ணா டீச்சர் போறாடா, அண்ணா சார் வர்றாரா, இதான் வார்த்தை பிரயோகங்கள். மரியாதை என்பது மருந்துக்கு கூட இல்லாத சமூகமாக இன்றைய சமூகம் மாறி போய் கிடக்கு. ஆனா ஆரம்பகால சமூகங்களை பார்த்து ஆசிரியர்களுக்கு அவ்வளவு தூர மரியாதை கொடுத்தாங்க. ஸ்கூலுக்கு வரலண்டா ரோட்டுக்கே போகாத நாட்கள் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலண்டா கலருட போட ஸ்கூலுக்குள்ளே வந்து நிப்பானுங்க. என்ன அவங்க ஸ்கூலுக்கு வரலையா, அது பெரிய பந்தா அவங்களுக்கு. அந்த அளவுக்கு எங்களுடைய சமூகத்தினுடைய ஏராளமான செயற்பாடுகள் நேரமிடம் தராது. ஏராளமான வார்த்தை செயற்பாடுகள் மாணவர்களை பற்றி கதைப்பதற்கு இருக்கின்றது. ஆகவே அன்பான மாணவ சமூகத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றது, நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நானும் ஒரு நாள் மரணிப்பேன். என்னுடைய அந்த மரணம் என்பது இந்த நிமிடமும் வரலாம்,
இன்று வரலாம், நாளை வரலாம், அல்லது எனக்கு 60-70 வயதாகி வரலாம் என்ற ஒரு நாள் நான் மரணிப்பேன். பிறப்பு என்பது உண்மை என்று சொன்னால் இறப்பு என்பது பேருண்மை. பிறப்பு உண்மை, ஆனால் இறப்பு என்பது பேருண்மை, யாராலுமே மறுக்க முடியாது. நிச்சயமாக நாங்கள் மரணிப்போம். அந்த மரணத்தின் பின்னர் நாங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவோம். அந்த எழுப்பப்படும் போது நான் என்னுடைய ஒவ்வொரு செயற்பாடுகள் குறித்து விசாரிக்கப்படுவேன். அந்த விசாரணையில் நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னால் தான் நான் நாளை மறுமையில் சுவனம் செல்ல முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் நரகத்துக்கு சொந்தக்காரியாக மாறிவிடுவேன் என்ற அந்த இறை அச்சம் என்பது ஒவ்வொரு மாணவர்கள் மத்தியினுடைய உள்ளத்திலும் துளிர்விட வேண்டும். அந்த இறையச்சம் மட்டும் தான் எங்களை என்ன செய்யும் என்றால் நேர் வழிகாட்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த சினிமா கலாச்சாரங்களும் இன்றைய சமூகத்திலே எதையெல்லாம் நாகரிகங்களாக காட்சிப்படுத்தப்படுகின்றதோ அவற்றையெல்லாம் நோக்கி எங்களுடைய உள்ளம் என்ன செய்யும் என்று சொன்னால் தடுமாறத்தான் செய்யும். அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் குர்ஆனை ஓத பழக்கி கொடுத்திருக்கிறோம். ஆனால் அதே குர்ஆனை படிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறோமா என்றால் இல்லை. இந்த பிள்ளைகளை பார்த்து நான் கேட்கிறேன், ஸ்கூலுக்கு கிளாஸா தொழுகையா, இது 2 சாய்ஸ் வந்தா நீங்க எதை செலக்ட் பண்றீங்க? எதை செலக்ட் பண்ணீங்க? ஒரு சில பிள்ளைகள் தான் கிளாஸுக்காக தொழுகையை தொழுதுட்டு போவாங்க. கிளாஸுக்கு போகும்போது பெரும்பாலானவர்கள் என்ன செய்வீங்க? கிளாஸா தொழுகையாண்ட ஒரு சாய்ஸ் வந்தா எல்லாருமே பெரும்பாலான சாய்ஸ் எது வரைக்கும் கிளாஸா தான் இருக்கும். அதை பெற்றோரும் என்ன செய்யறாங்க இல்லைண்டா அலட்டி கொள்றாங்கல்ல. கிளாஸுக்கு போறதுதான் கட்டாயம்னு நினைக்கிறாங்க. கிளாஸுக்கு போறதை விட அந்த கிளாஸுக்கு போற படிப்பு இந்த உலகத்துல, ஆனால் என்னுடைய பிள்ளை இந்த ஃபர்லான தொழுகையை தொழாம போகுதே, நாளை மறுமையில் இது குறித்து என்னுடைய பிள்ளை விசாரிக்கப்பட்டு படைத்த இறைவனால தண்டனை வழங்கப்படுமே என்ற எண்ணம் எங்களுடைய பெற்றோருடைய உள்ளத்திலே இல்லை. டைம் ஆயிட்டு கிளாஸுக்கு ஓடு ஓடு, இதைத்தான் நாங்க அனுப்புறோம். டைம் ஆயிட்டு தொழுறதுக்கு ஓடுன்னு அனுப்புறோமாண்டா இல்ல. இன்னைக்கு அசர் டைம் 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் கிளாஸ்ண்டா பிள்ளைக்கு அசர் தொழுகை இல்ல. இதை பற்றி எந்த பெற்றோர் கவலைப்படுறோம்? கவலையே இல்ல. ஆனா அன்றைக்கு கிளாஸுக்கு போலண்டா கவலைப்படுறோம் நாங்க. அநியாயம் கிளாஸ் இல்லாம போய்த்தேன். அப்ப கிளாஸா தொழுகையாண்டு வந்தா தொழுகைக்கு முதலிடம் கொடுங்க. மார்க்கமா உலகமா என்ற கேள்வி எங்களிடத்திலே வந்தால் உண்மையான ஒரு மூமினுடைய தெரிவு மார்க்கமாக இருக்க வேண்டுமே தவிர உலகமாக இருந்து விட முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த உலகம் என்பது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அத்துன்யா லஐபுன் வலஹுன். இந்த உலகம் என்பது வீணான வேடிக்கையும் விளையாட்டுமே தவிர வேறு இல்லை. இந்த உலகம் என்பது சும்மா விளையாட்டு தான். நாளை மறுமை என்பதுதான், அந்த விளைநிலம் என்பதுதான் உண்மையான இடம். அப்ப அங்கே நாங்கள் விசாரிக்கப்பட இருக்கின்றோம் என்பதனை பயந்து நாங்கள் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் செய்ய வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், எங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இன்றைய தினம் உங்களுடைய வாய்களுக்கு முத்திரையிடப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உங்களுடைய வாய்களுக்கெல்லாம் முத்திரையிடப்படும். உங்களுடைய கைகளும் கால்களும் என்ன செய்யும்? நீங்க அதை சம்பாதித்தவற்றை பற்றி என்னிடத்திலே பேசும். அல்லாஹ் என்ன செய்யற, உலகத்துல நீ தானே பேசினேன்னு சொல்லி வாய்க்கு முத்திரை அடிச்சிடும். நீ உலகத்துல பேசிட்டா, இனி நீ இங்க வந்து பேச தேவையில்ல, வாய் மூடப்பட்டுரும், வாய்க்கு முத்திரை. பிறகு எல்லாமே பேசும். உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் என்னென்ன செயற்பாடுகளை செஞ்சிச்சோ அது எல்லா உடல் உறுப்புகளுமே பேசும். அப்படியான ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அப்ப எங்களுடைய உடல் உறுப்புகள் நாங்கள் செய்த செயற்பாடுகளுக்கு எதிராக, எங்களுக்கு எதிராக நாளை மறுமையிலே சாட்சி சொல்ல இருக்கின்றது என்பதனை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கு இருக்கின்ற பெண்கள் மத்தியிலே கேட்க வேண்டிய ஏராளமான கேள்விகள் இருக்கின்றன. இந்த பாடசாலை மாணவிகள் நம்ம தொழுறோம் இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத் தொழுறோம்? டக்கண்டு யாராவது ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத் தொழுறு? கவுண்டிங் இல்ல, கவுண்டிங் தான் கவுண்ட் பண்றாங்க இல்ல தானே? ஆனா எங்களுக்கு எதுல அப்டேட் இருக்கு தெரியுமா? அண்டை நேத்து வந்த படம் என்ன அப்டேட் இருக்கு, இப்ப லேட்டஸ்டா என்ன பாட்டு போகுதுன்னு அப்டேட் நாங்க. ஆனா காலகாலமா தொழுது வர ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்துனா டக்குன்னு பதில் வரல பாருங்க, வரல தானே? 14 ரக்காத் தொழுறோம், எண்ணி பாருங்க. ரைட், ஒரு தொழுகையில நம்ம ஃபர்ஸ்டுக்கு ஓதுறது என்ன? என்ன ஓதுவோம்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுமா? இல்லைன்னு துஆவுல் இஃப்திதாஹ் ஒரு துஆ ஓதும். அதுக்கு பின்னால அல்ஹம்து சூரா ஓதும். என்ன? ரைட். இந்த அல்ஹம்து சூரா எத்தனை வசனம்? 7 வசனம். இந்த அல்ஹம்து சூராக்கு பொருள் தெரிஞ்சாங்களே எத்தனை பேர் கை உசத்துங்க இதுல சபையில? அல்ஹம்து சூராக்கு எனக்கு பொருள் தெரியும் சொல்றாங்க. பாத்தீங்களா? சுபஹானல்லாஹ். ஒரு 4-5 கை தான் உசருது, ஒரு 4-5 கை தான் உசருது. ரைட், போடுங்க. அல்ஹம்து சூராவுக்கு எனக்கு பொருள் தெரியும் சொல்றாங்க 4-5 பேர் தான். அப்ப எவ்வளவு காலமா தொழுது வாரம், இவ்வளவு காலம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறார். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதுற அல்ஹம்து சூராக்கு எங்களுக்கு பொருள் தெரியாதுன்னு சொன்னா நாங்க எவ்வளவு தூரம் கை சேதப்படணும் யோசிச்சு பாருங்க.
நாங்க எவ்வளவு தூரம் கை சேதப்பட்டிருக்கிறோம் யோசிங்க. அல் குர்ஆன் அல்லாஹு தாலா தந்ததே வெறுமனே ஓதுறதுக்காக மட்டுமில்ல. அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் ஹுதல்லின் நாஸ், இது மனித குலத்துக்கு வழிகாட்டும்னு சொல்றான். வழிகாட்டுதுன்னா படிச்சு பார்த்தா தானே தெரியும் என்ன வழிய காட்டுதுன்னு. அப்ப நாங்க படிச்சு பார்க்கல. நாளைக்கு எனக்கு மௌத்து வந்துட்டு அல்லாஹ்விடத்துல அத விசாரணை இருக்குது. அந்த விசாரணைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ அல் குர்ஆனை படிச்சியாண்டு அல்லாஹ் என்ன நோக்கி கேட்கிற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? ஒவ்வொருத்தரும் உங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஓம் பதில் வருதா? அல் குர்ஆனை நான் படிச்சிருக்கிறேன் பதில் வருதா? ஓதி இருக்கிறோம், ஏராளமான தடவைகள்ல ஓதுறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்தா யாசின் ஓதுவோம், ரமதான் வந்தா குர்ஆனை ஃபுல்லா ஓதி முடிப்போம். ஓதுறதுக்கு நமக்கு நன்மை இருக்குது இல்லையா? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, ஏராளமான நன்மைகள் இருக்குது அல் குர்ஆனை ஓதுறதுக்கு. ஓதுற அதே நேரம் எங்களுக்கு கட்டாயமான ஒரு கடமை இருக்குது, என்ன? அல் குர்ஆனை படிக்கிறது. படிச்சு பார்த்தா தான் அந்த திருமறை எங்களுக்கு என்ன வழிய காட்டுதுங்கிறத நாங்க விளங்கி கொள்ளலாம். அப்ப அதை கட்டாயமா படிக்கக்கூடியவர்களாக மாணவர்களாகிய நாங்களும் மாறும். அப்பதானே எங்களுடைய செயற்பாடுகள்ல மாற்றங்கள் வரும். நாங்க சும்மா நினைச்சு திருந்தே இயலாது. மாற்றம் வரணும் என்று விரும்பினமா இருந்தால் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிகளை நோக்கி நாங்க போகணும். அப்பொழுதுதான் எங்களால் மாற முடியும். நாங்க குர்ஆனை படிக்கிறத பெரிய கஷ்டமா யோசிக்க தேவையில்ல. ஒரு நாளைக்கு 2 பக்கம் மஹ்ரிப தொழுதுட்டு ஓதுறதோட 2 பக்கத்தை வாசிச்சு வைக்கிறேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வரல இன்ஷா அல்லாஹ் எங்களோட குர்ஆனை முழுமையா படிச்சு முடிக்க முடிஞ்சிடும். ஒரு சின்ன ஒரு டைம் டேபிள் ஒன்றை போடுங்க, குர்ஆனை எப்படி படிக்கலாம். நிறைய ஐடியாஸ் எல்லாம் இப்ப போன்ல வருது. குர்ஆனை படிக்கிறதுக்கான இலகுவான நுட்ப முறைகள் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அவங்க சொல்றாங்க அவங்களப்பட்டது. நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா நாமளா உருவாக்கி கொள்றது, அதை வச்சு அல் குர்ஆனை படிக்கிறது, படிச்சு விளங்கி கொள்றது. விளங்கி கொண்டா தான் அது நாளை மறுமையில எனக்கு கைதரும், என்னுடைய செயற்பாடுகளை மாற்றும்ங்கிற நம்பிக்கையோட படிங்க. அல் குர்ஆனை படிக்கிறது எங்களே பெரிய கஷ்டமா இருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த ஏராளமான சஹாபிய பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்காக எங்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்க, நாங்க மார்க்கத்தை படிக்கணும், கேள்வி கேட்கணும். நாங்க வந்தா உங்களிடத்துல ஆண்கள் மிகைத்து நிக்கிறாங்க யா ரசூலுல்லாஹ், எங்களால படிக்க இயலாம போகுது, எங்களுக்கு ஒரு பிரத்யேகமான நாளை ஒதுக்கித்தாங்க அப்படின்னு எல்லாம் சஹாபிய பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டதாக வரலாறுகள் சொல்லி காட்டு. அப்ப அன்றைக்கு அந்த பெண்களத்துல அவ்வளவு ஆர்வம் இருந்துச்சு மார்க்கத்தை படிக்கிறதுக்காக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பாத்தீங்கன்னு சொன்னா 2200க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. எங்களை விட வயதுல குறைந்த ஒரு பெண்மணி ஏராளமான ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, மாணவிகளே, உங்க எல்லாரையுமே நோக்கி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம், அல் குர்ஆனை படிங்க. எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற சீர்கட்ட செயற்பாடுகள், ஒழுக்கவீனமான செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் என்னிடத்திலும் இருக்கும் என்று சொன்னால் அந்த செயற்பாடுகளை நானும் கலைந்தறிய வேண்டும் என்ற நீயத்தை இந்த இடத்துல எடுங்க. இந்த இடத்துல அந்த உறுதியோட போங்க. என்னிடத்தில் இருக்கிற ஒழுக்கவீனமான செயற்பாடுகள், எனக்கு தெரிஞ்ச செயற்பாடுகள், நான் தெரிஞ்சு பிளவுறனாக இருந்தால் அந்த செயற்பாடுகள் எல்லாத்தையுமே நான் கலைந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த நேரத்தில் எடுங்க. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உமது இறைவனுடைய பிடி மிக கடுமையானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இறைவன் தண்டிக்க போனால் யாரும் அவனை மாதிரி தண்டிக்க முடியாது, மிக கடுமையாக தண்டிக்க கூடியவன். எனவே அவனுடைய தண்டனையிலிருந்து உங்களையும் என்னையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.